இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேடையிலையும் தான் கஷ்டப்பட்டு படிப்படியாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றேன், யாருடைய தயவுல நான் இந்த இடத்துக்கு வரல என்று சொல்வதை நம்மளுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களும் கலைத்துறையில் சாதனை புரிந்து இந்த இயக்கத்தை தலைமையேற்று வளர்த்தவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை விலை பேசி இந்த கழகத்திற்கு இந்த உச்ச பதவிக்கு வருகிறது. 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தர்ம யுத்தம் என்று ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அங்க சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லை. நம்மளுடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய அணியில் 18 பேர் எம்எல்ஏகள் வெளியேறிட்டாங்க. நம்மளுடைய ஆதரவு 11 பேர் வெளியே இருக்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சிக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அது திமுகவின் கைகளுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்கு நல்ல எண்ணத்தில் அன்னைக்கு ஆதரவு கொடுத்தோம். இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்காது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் என்ற பிச்சையை போட்டவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர். இது உண்மையான தொண்டர்களுக்கு புரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அதற்கு பிறகு 18 சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் தென் மாவட்டம் முழுவதும் அனைத்து அந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினால 9 சட்டமன்ற அந்த தொகுதியை நம்ம ஜெயிச்சோம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தக்க வைக்க முடிந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆக 4.5 வருஷம் முதலமைச்சராக பதவியில் தொடர்வதற்கு நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தயவு தேவை. தன் ஆட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்கு அப்படியே அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இன்னைக்கு சொல்றாரு, நான் பட்ட பாடு 4.5 வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்ன பாடுபட்டாரு? ஒரு தொண்டன், சாதாரண தொண்டன், இந்த தொண்டர்களை இயக்கமாக இன்னைக்கு உன்னைய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தா நீ ஏதோ மேல இருந்து குதிச்ச மாதிரி, தேவதூத மாதிரி, புரட்சி தலைவருக்கு மேல, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய தலைவராக நீ உன்னை எண்ணிக்கொண்டு இன்னைக்கு தொண்டர்கள் இன்னைக்கு எதனாலும் நம்பி விடுவார்கள் எப்படி என்று இன்னைக்கு தப்பு கணக்கு போட்டுக் கொடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் முகத்துறையை உண்மை தொண்டர்கள் நீங்கள் கிழிக்க வேண்டும் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.